இன்றைக்கி ரேஷன் அரிசி பருப்பில் நம்ம மசால் வடை செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். 1/2 கப்பு ரேஷன் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க. அதை நல்லா சுத்தமாக எதுவும் கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 1.5 ஹவர் தண்ணி நல்லா பருப்பு நல்லா ஊற வச்சுட்டாங்க. 1.5 ஹவர் ஊறிட்ட பிறகு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாங்க. கொரன்னு இருந்தால் நல்லா மொறுமொறுப்பான மசால் வடை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் 1.5 ஹவர் ஊறின உடனே எடுத்து பாருங்கள், இது மாதிரி நல்லா ஊறிடுச்சு. ஊறிட்ட உடனே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ எடுத்து அதை மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடுறோன்றதை பார்ப்போம். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கிறதே ஒரு 2 கப்பு தான். அதை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. கொரன்னு கொஞ்சம் தனியாக பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இது கொரன்னு அரைச்சிட்டு அதை கூடவே போட்டு நல்லா பிசைந்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் ஜீரணத்துக்காக சோம்பு போட்டுக்கிறேன், சோம்பு பவுடர். கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, கொஞ்சம் பொடியாக நறுக்குன புதினாங்க ஜீரணத்துக்காக போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, வெங்காயமும் அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுட்டது, அது 1 கப்பு நிறைய எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜீரணத்துக்காக பெருங்காயங்க. இது 3 ரொம்ப நம்மளுக்கு மசால் வடை செய்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு மசால் வடைனா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லைங்களா, ஜீரணம் குறைச்சல். அது மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்டியாக மொறுன்னு இருக்குங்க இந்த மெத்தடில் செய்தால். நல்லா எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு போட்டு சாஃப்டாக நல்லா பிசைந்து வச்சாச்சு மசால் வடை. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வடியாக தட்டி இந்த அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா மொறுன்னு வாசனையாக கம்மன்னு நல்லா பெருங்காயம் புதினாலாம் வாசனையோட மசால் வடை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் பருப்புன்னே நம்மளுக்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக மொறுன்னு சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.